பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளையும் காண செய்த தேவாதி தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 23, 27 வசனங்கள். Hebrews chapter 11 verses 23 and 27. மோசே பிறந்தபோது அவனுடைய தாய் தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே கர்த்தர் கொடுக்கிறதான வார்த்தை பயப்படாத விசுவாசம், ஃபியர்லெஸ் ஃபெய்த். இந்த நாளிலே நாம் இதை வாஞ்சிப்போம். இதற்காக கர்த்தரிடத்தில் மன்றாடுவோம். கர்த்தர் கண்டிப்பாக உங்களுக்கு அதை தருவார். பயப்படாத விசுவாசம் என்றால் என்ன? இங்கே பார்க்கிறோம், மோசேயினுடைய தாய் தகப்பன்மார் அம்ராம், யோகபேத், இவர்கள் இருவரும் மோசேயை முதலாவது பெற்றெடுக்கிறார்கள். எந்த சூழ்நிலையில் இவர்கள் பெற்றெடுக்கிறார்கள் என்றால், ராஜாவின் கட்டளை ஒன்று உண்டு. ஆண் பிள்ளை பிறந்திருக்குமானால் அதை நைல் நதியில் விட்டுவிட வேண்டும். இந்த சூழ்நிலையில் பிள்ளைகள் பெற்றெடுப்பதையே அநேகர் தவிர்க்கும்போது, இந்த பகுதி சொல்லுகிறது, ராஜாவின் கட்டளைக்கு விசுவாசத்தினால் அவர்கள் பயப்படவில்லை. ஆமென். எப்பொழுதெல்லாம் நமக்குள்ள விசுவாசம் இருக்குமோ அப்பொழுதெல்லாம் பெரிய ராஜாவுடைய கட்டளையாக இருந்தாலும் பயம் அங்கே இருக்காது. இந்த காலைவெளியிலே உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எப்படி இருக்கிறது? பயப்படுகிறீர்களா? அச்சப்படுறீங்களா? பயந்து போய் இருக்கிறீங்களா? இல்லை, பயப்படாமல் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், செய்கிற காரியத்தை தைரியமாக செய்யுங்க, பயந்து பயந்து செய்யாதீங்க. நீங்கள் செய்யும்போதே கர்த்தர் அந்த இடத்திலே ஒரு அற்புதத்தை செய்வார். மோசேயின் தாய் தகப்பன் பிள்ளையை பெற்றெடுக்கும்போது, ஐயோ ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு, இந்த பிள்ளையை நம்ம ஒழிச்சு வைக்கிறோம், சத்தம் போட்டால் என்ன ஆகும், பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், அவங்க போய் ராஜாட்ட சொன்னால் என்ன ஆகும், அதெல்லாம் குறித்து அவங்க பயப்படவே இல்லை. பின்னால் என்ன நடக்கும், இதெல்லாம் மூளை அறிவு சொல்லும். ராஜா பார்த்தா ராஜா அந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் கொலை பண்ணிடுவாரே, இதெல்லாம் மூளை அறிவு. ஆனால் தாய் தகப்பன் இருவரும் தேவன் மீது வைத்த விசுவாசத்தினாலே, பிள்ளை செத்தாலும் சாகட்டும், நாங்கள் ராஜாவின் கட்டளைக்கு பயப்பட போவதில்லை. இந்த தைரியத்தை கொடுத்தது எதுவென்றால் விசுவாசம், பை ஃபெய்த். இந்த காலவெளியில் அந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு அதை தருகிறார். பாருங்கள், அதே விசுவாசம் மோசேட்டையும் வருது. பாருங்கள், மோசே இப்பொழுது எகிப்தை விட்டு வனாந்திரத்துக்கு போகிறார். அப்பொழுது அங்கே ஒரு கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. என்ன? மோசேயை கொலை செய்ய வேண்டும். ஆனால் ராஜாவின் கட்டளைக்கு விசுவாசத்தினால பயப்படாமல் மோசே வனாந்திரத்துக்கு போகிறார். எப்படி பாருங்கள், தாய் தகப்பனிடத்தில் இருந்த அந்த தைரியமான விசுவாசம், பயப்படாத விசுவாசம் இப்பொழுது மோசேக்குள்ளும் கிரியை செய்து அவரும் பயப்படாமல் ராஜாவின் கட்டளையை தள்ளிவிட்டு தைரியமாய் போகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல விசுவாசம் உள்ளவங்களா, பயப்படாத விசுவாசம் இருக்குன்னா உங்கள் பிள்ளைகளுக்குள்ளே அது வரும், உங்கள் சந்ததிக்குள்ளே அது வரும். ஒரு ஊழியக்காரருக்குள்ளே ஒரு பயப்படாத விசுவாசம் இருக்கும்போது அது விசுவாசிகளுக்குள்ளே வரும். அந்த சபையே பயப்படாமல் கர்த்தருக்காக துணிந்து நிற்பார்கள். இந்த காலை வேளையில் அந்த விசுவாசத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நீங்கள் ஆண்டவர் மேலே பர்ஃபெக்ட் லவ் வைக்கிறீங்கன்னா, பூரண அன்பு வைக்கிறீங்கன்னா, உங்களுக்குள்ள பயம் இல்லாதபடி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுவார். அதனால தான்
365 முறை 365 டைம்ஸ் ஒரு வார்த்தை பைபிளில் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக கொடுக்கப்படுது. ஃபியர் நாட், டு நாட் ஃபியர். பயப்படாத, பயப்படாத, பயப்படாத. இந்த காலை வேளையிலையும் நீங்கள் எந்த சூழ்நிலையை குறித்து பயப்படுறீங்க, கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை பயப்படாதே. ராஜாவின் கட்டளையாக கூட இருக்கலாம், பெரிய மனிதனுடைய காரியமாக கூட இருக்கலாம். ஆனாலும் விசுவாசத்தினால நீங்கள் அதை செய்யுங்க சிஸ்டர், செய்யுங்க பிரதர். கண்டிப்பாக கர்த்தர் உங்களோட இருந்து ஜெயம் கொடுப்பார். இந்த விசுவாசத்தை கர்த்தர் இந்த நாளிலே தரும்படியாக நாம் ஜெபிப்போம். பிதாவே, உடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பயப்படாத விசுவாசம், ஃபியர்லெஸ் ஃபெய்த் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாவதாக. மோசேயின் தாய் தகப்பன்மாருக்கு இருந்த விசுவாசம், அதே விசுவாசம் மோசேக்குள்ளேயும் கடந்து வந்ததே. எங்களுக்குள்ள இந்த விசுவாசத்தை பயிற்சிப்படுத்த இந்த காலவேளையில் கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. யாரெல்லாம் பயந்து போயிருக்காங்களோ, இயேசுவின் நாமத்தில் பிசாசின் ஆயுதமாகிய அந்த பயம் எடுக்கப்பட்டு போவதாக, நீக்கப்படுவதாக. ஒரு வியாதியை குறித்து, அனுமதிக்கப்பட்ட சில காரியங்களை குறித்து, இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோ, இதை செய்தால் இப்படி ஆகுமோ அதை செய்தால் அப்படி ஆகுமோ என்று சொல்லி யோசித்து யோசித்து பயத்தின் ஆவிக்கு யாரெல்லாம் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ, இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், இயேசுவின் நாமத்தினால அந்த பயத்தை அதட்டுகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம். பயப்படாத விசுவாசத்திற்குள் உம்முடைய ஜனங்களை கர்த்தர் அழைத்து வருவீராக. இந்த நாளிலே அவர்கள் ஜெயம் எடுத்து தைரியமாய் முன் செல்ல உதவி செய்யுங்க. துதிகன மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.